ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திரைவம்சத்தை சந்திக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்து வேறு ஒரு இடத்துல ரெக்கார்டிங் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை சொல்லலாம்னு தான் ஆசைப்பட்றேன். மெய்யழகன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு உணர்வுபூர்வமான படம்னு சொல்லலாம். நீங்கள் வந்து ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டை எதிர்பார்த்து போனீங்கன்னா அது கொஞ்சம் கிடைக்கும். பட் ஆனால் இது வந்து வேறு மாதிரியான ஒரு படம்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான படம், யார் யார் நடிச்சிருக்காங்க, யார் டைரக்ஷன் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பொதுவாக ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 கேரக்டர் வந்து லீட் பண்ணுற மாதிரியான ஷோ தான் வந்து இந்த என்டையர் மூவியாக வந்து இருக்கும். பிரேம்குமார் இயக்கத்தில் கோவிந்த் வசந்தா இசையமைப்பில் கார்த்திக், அருண்சாமி, ஸ்ரீதேவியா, ராஜ்கிரண் மற்றும் படம் நடித்திருக்க அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 2 டிஃப்ரென்ஸ் சொல்லலாம். 96 வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி லவ் ஸ்டோரி. ஒரு ஸ்கூல் டேஸ் மெமரிஸ்லாம் அவங்க எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங், எப்படி உறவு முறைகளுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து புரிய வைக்கிறதுக்கான ஒரு படம் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு அருண்சாமி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு பூர்வீக வீட்டை விட்டுட்டு சென்னைக்கு போய் செட்டிலான ஒரு ஃபேமிலி. அவங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன் வீட்டு வெட்டிங்க்கு வரக்கூடிய அந்த ஒரு நாள் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டில் வந்து மீட் பண்ணக்கூடிய கார்த்திக், அவருடைய பேர் என்ன, அவர் எப்படி பார்த்துக்கிறாரு, சாரி இவங்களுக்கு 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, சரி உறவுமுறைகளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து புரிய வைக்கிற மாதிரியான சீன்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணிச்சிருக்காங்க. பிழைப்புக்காக அல்லது வேறு சில காரணங்களுக்காக நிறைய பேர் நம்மள மாதிரி ஊரை விட்டு ஊரை வந்து போய் படிச்சுட்டு இருப்பாங்க. வேறு கண்ட்ரி, வேறு நாடு, அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உறவு முறையில் வந்து ரொம்ப ஒரு கேப் வந்துடும், ஒரு விரிசல் வந்துடும். ஸோ அதை வந்து எப்படி ஃபில்ஃபில் பண்ணுறாங்க, அந்த ஞாபகம் மெமரிஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வந்து ஓவராலாக ஒரு வகையில் சொல்லலாம். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய தங்களோட பூர்வீக வீட்டையும் உறவுகளையும் நெருக்கடியில் படுத்திவிட்டு சென்னைக்கு இடம்பெயர்க்கிறது அருண்சாமியோட குடும்பம். அதன் பின் அந்த ஊர் பக்கமே அவரது பெற்றோர் போகாமல் இருக்கிறாங்க. 22 வருஷத்துக்கு பிறகு தன்னோட சித்தப்பா வீட்டில் நடக்கக்கூடிய அவருடைய தங்கச்சிக்கு, அதாவது ஒன்று வீட்டு சித்தப்பாவுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்குது. அங்கே போகக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நீடாமங்கலத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தில் கலந்து கொள்ள விஷயத்தை தான் வந்து பார்க்குறாங்க. இதில் கார்த்திக் யார், அவருடைய பேர் என்ன அப்படின்ற சொல்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஆரம்பித்து சில மெமரிஸு, இதே தான் அகண்டாக நம்ம சில உறவுகள் வந்து மீண்டுமே ஒட்ட வைக்க முடியாத அளவுக்கு வந்து உறவுகள் விலகி இருந்தாலும் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு ஒரு மன ரீதியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஜாலியாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சென்னையிலே பிறந்து வளர்ந்து சென்னையிலே செட்டில் ஆகி பல வருடங்களான உறவுகளுக்கு இடையில் பாசம் கொஞ்சம் குறைவாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த அரவிந்த்சாமி கேரக்டர் வந்து அப்படி இவருடைய கேரக்டர் தொடர்ந்து பேசுகிற மாதிரி. சரி, முன்பெண் தெரியாத கார்த்தி தன்னிடம் வந்து உரிமை எடுத்து பேசுவது, பழகுவது அரவிந்த்சாமிக்கு வந்து ஆரம்பத்தில் ரொம்ப எரிச்சல் உருவாக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் எப்படி மாறி என்ன மாதிரி விஷயம் வந்து அவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த எப்படி சொல்கிறது, அது ஃபீல் பண்ணால் தான் சொல்ல முடியும். நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அது முழுசாக புரியும். வாயை திறந்தால் பேசாமல் நிற்கிற கார்த்தி, இவர் எப்பயாவது ஒரு இடத்துல பேசுகிற மாதிரி கொஞ்சம் சில சீன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கார்த்திக் மனைவியாக ஸ்ரீதிவ்யா தமிழ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து நடிச்சிருக்காங்க. தஞ்சாவூர் நீடமங்கலம் என காவிரி கரையோரம் கரை கொண்டு ஓடுகிறது மகேந்திரன் ஜெயராஜன் ஒளிப்பதிவு. இரவு காட்சிகள் தான் படத்தில் ரொம்ப அதிகமாக செஞ்சுருக்காங்க. அதிலும் ஒரு யதார்த்தம் முடிகிறது. கோவிந்த் வசந்தாவின் பின்னணி இசையும் கமலின் குரலில் ஒலிக்கும் யாரோ இவன்ற சாங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ படத்தோட முதல் பாதி நகரம் மிகவும் வேகம் சுறுசுறுப்பாக போயிட்டே இருக்குது. ஆனால் உணர்வு குவியலில் வந்து சென்டாவது பாதி வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் ஓவராலாக ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஆங்காங்கே சில குறைகள் இருந்தாலும் ஒரு ஊர் போன, ஒரு ட்ராவல் பண்ண ஒரு ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் மெய்யனுடைய ஓவரால் ஒரு 2 மினிட்ஸ் சம்மரின்னு சொல்லலாம். வேற ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.